ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்க வாழ் இந்திய ஐடி ஊழியர்கள் தாயகம் திரும்ப வேண்டும். இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தால் கூட அவர்களால் எக்ஸிட் செய்ய முடியுமா? இந்திய கலாச்சாரத்துடன் ஒன்றி போக முடியுமா? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற நாள் முதலே ஆசியாவில் இருந்து குறிப்பாக இந்தியர்களின் வாழ்நிலைக்கு நெருக்கடி ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் H1 விசா அடிப்படையில் பணிபுரியும் ஐடி ஊழியர்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்படுவதால 60 நாட்களுக்குள் வேறு வேலை தேடிக்கொள்ளாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் சிலிகான் வேலியை உலுக்கி வரும் அடுத்தடுத்த பணி நீக்க அலைகள் குறித்து அங்குள்ள இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களின் எதிர்காலத்தை இது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. குறிப்பாக மெட்டா நிறுவனம் தனது முதலீடுகளை செயற்கை நுண்ணறிவு பக்கம் திருப்பி இருக்கு. இந்த நிலையில தான் அந்த நிறுவனம் சுமார் 8000 ஊழியர்களை திடீரென பணி நீக்கம் செய்திருக்காங்க. இந்த விவகாரம் அங்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்காவில் பணிபுரியும் பெரும்பாலான இந்தியர்கள் H1B விசாவை நம்பியே அங்கு இருக்காங்க. தற்போதைய அமெரிக்க விதிகளின்படி அங்கு பணியில் இருக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தங்களது வேலை பறிபோய்விட்டால் அடுத்த 60 நாட்களுக்குள்ளேயே புதிய ஸ்பான்சருடன் கூடிய வேலையை கண்டறிய வேண்டும். அப்படி தவறிட்டாங்கன்னா அமெரிக்க நாட்டை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய நெருக்கடியில இப்போ இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்து வரும் நிலையில 2 மாதங்களுக்குள்ள புதிய வேலை தேடுவது இந்திய ஊழியர்களுக்கு மிகவும் பெரிய சவாலாக மாறியிருக்கு. கால அவகாசத்தை நீட்டிக்க பல ஊழியர்கள் தற்காலிகமாகவே விசிட்டர் விசாவுக்கு மாற முயன்று வருகின்றார்கள். ஆனா தற்போதைய அமெரிக்க குடிவரவுத்துறை இந்த விண்ணப்பங்களை மிக கடுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க. இதனால அங்கு பல ஆண்டுகளாக வீடு வாங்கி குடும்பத்துடன் வசிச்சு வந்துகிட்டு இருக்க இந்தியர்கள் தங்களுடைய கிரீன் கார்டு கனவு கலைந்து ஒரே இரவில் தாயகம் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர் விசா அலைக்கழிப்புகளாலும் ஏஐயால் வேலைவாய்ப்பு மாற்றங்கள் காரணமாகவும் அமெரிக்காவில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட இந்திய நிபுணர்கள் மீண்டும் இந்தியாவுக்கே திரும்ப அல்லது கனடா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு செல்வது பற்றி ஆலோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வேலை வாய்ப்புக்கு சொர்க்கமாக பார்க்கப்பட்ட அமெரிக்கா இன்று இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான வாழ்வாதார போராட்ட களமா மாறியிருக்கு. இந்த நிலையை உணர்ந்ததாலதான் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க முன்னணி ஐடி சேவை நிறுவனங்கள்ல ஒன்றான ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்க வாழ் இந்திய ஐடி ஊழியர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவரது வேண்டுகோளுக்கு ஆதரவாக எதிராகவும் சமூக வலைதள பக்கத்துல பல விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் பல 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தால் கூட அவர்களால் எக்ஸிட் செய்ய முடியுமா? அமெரிக்க கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டில் ஊறி போன அவர்களது சந்ததிகளும் இந்திய கலாச்சாரத்துடன் ஒன்றி போக முடியுமா அப்படிங்கிற பொருளியல் சிக்கல்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இவை பற்றி அங்குள்ள இந்தியர்கள் அதிக அளவில் கவலைப்பட காரணமே இந்த பிரச்சனைகள் தான். ட்ரம்ப் தனது நண்பர் என்றும் அவர் பல பிரச்சனைகள் குறித்து தன்னுடன் ஆலோசனை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் ட்வீட் போட்டு மகிழும் பிரதமர் மோடி அமெரிக்க அரசுடன் பேசி இந்தியர்களுடைய பிரச்சனைக்கு நல்ல முடிவு காண வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.